Hello viewers, welcome to Super Brain. Fourth sum பார்க்கலாம். A card is 12 centimeter. Hello viewers, welcome to Super Brain. Fourth sum பார்க்கலாம். A card is 12 centimeter away from the center of the circle அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து ஒரு கார்டு இருக்கு. இந்த கார்டு வந்து சென்டர்ல இருந்து 20 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதுதானே சென்டர். ஸோ சென்டர்ல இருந்து இந்த கார்டு எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, 12 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, ரேடியஸ் வந்து 15 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சென்டர்ல இருந்து சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ்ல எங்க டச் பண்ணாலும் அதை நம்ம ரேடியஸ் தானே சொல்லுவோம். ஸோ இந்த சென்டர்ல இருந்து இந்த கார்டோடைய எண்டை வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் நமக்கு ரேடியஸ் தான். எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 15 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த சென்டரை வந்து ஓன்னு எடுத்துக்கலாம், இந்த கார்டை வந்து ஏபி அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா, ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த கார்டு. இந்த கார்டோடைய லென்த் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எப்போவுமே சென்டர்ல இருந்து ஒரு கார்டுக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணோம்னா அது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா பெர்பெண்டிகுலராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த கார்டை வந்து அது ஈக்குவல் ஆஃபாக பிரிக்கும். இது ரைட் ஆங்கிள் நமக்கு தெரியும். ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் ரெண்டு சைடு தெரிஞ்சிச்சுன்னா தேர்ட் சைடை நம்ம பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு வந்து நம்ம சி அப்படின்னு நேம் கொடுத்துக்கலாம். இப்போ ட்ரையாங்கிள் ஓஏசி எடுத்துக்கலாம். இன் ட்ரையாங்கிள் ஓஏசியில் பார்த்தீங்கன்னா நமக்கு பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ண போகிறோம். பை பித்தாகரஸ் தியரம் பார்த்தீங்கன்னா இதில் நமக்கு ஹைப்போட்டென்யூஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா ரைட் ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறதா ஹைப்போட்டென்யூஸ்னு சொல்லுவோம். ஸோ ஓஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு அதர் டூ சைட்ஸையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்கும் இல்லையா. அப்போ ஏசி ஸ்கொயர் ப்ளஸ் சிஓ ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா. ஸோ ஓஏ பார்த்தீங்கன்னா நமக்கு 15 கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போ 15 ஸ்கொயர் போட்டுக்கலாம். ஏசி வந்து நமக்கு தெரியாது, ஸோ அதை அப்படியே வச்சுக்கலாம். ப்ளஸ் ஓசி பார்த்தீங்கன்னா 12 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 15 ஸ்கொயர்னா 225 சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். இல்லைன்னா நீங்கள் ஸ்கொயர் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு 12 ஸ்கொயர்னா 144. நமக்கு ஏசி ஸ்கொயர் தான் வேணும். ஸோ ப்ளஸ் 144 இந்த சைடு வரும்போது மைனஸ் 144 வந்துடும். ஸோ 225ல் நம்ம 144 சப் பண்ணிக்கலாம். சப் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், இங்கே வந்து 12 ஆகிடுமா. அப்போ 81 நமக்கு கிடைக்குது. இங்கே 1 ஆகிடும். ஸோ 81 நமக்கு கிடைக்குதா. இந்த இடத்துல 81 ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். ஸோ ஏசி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கொயர் வந்து இந்த சைடு வரும்போது ஸ்கொயர் ரூட்டாக நமக்கு வந்துடும். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 81 வந்து நமக்கு 9 கிடைக்கும். அப்போ ஏசி பார்த்தீங்கன்னா 9 சென்டிமீட்டர் அப்படின்னு கிடைக்குது. ஸோ ஏசி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நமக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா லென்த் ஆஃப் த கார்டு வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இது ஈக்குவல் ஆஃபாக பிரிக்கோம்னா இங்கேருந்து இது எவ்வளோ இருக்கோ இதுவும் அவ்வளோதான் இருக்கும். அப்போ நம்ம இங்கேருந்து இது எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா. இப்போ 9 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டு அப்போ இதுவும் 9 சென்டிமீட்டர் தானே இருக்கும். அப்போ ஏபி எவ்வளோ இருக்கும்னா 2 × 9 சென்டிமீட்டர் போட்டுக்கலாம். இல்லை 9 சென்டிமீட்டர் ப்ளஸ் 9 சென்டிமீட்டர்னும் நீங்கள் போடலாம். therefore length of the card அப்படின்னு போட்டுக்கோங்க. card equal to 9 சென்டிமீட்டர் ப்ளஸ் 9 சென்டிமீட்டர்னும் போடலாம். இல்லை 2 × 9 சென்டிமீட்டர்னும் போடலாம். இப்போ எவ்வளோ கிடைக்கும் நமக்கு 18 சென்டிமீட்டர் அப்படின்னு கிடைக்குது. ஸோ அவ்வளோதான் இந்த சம். இதை டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க.